Hi guys, welcome to our channel Learn with RNP. Today நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 tenses and their structures தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே டென்ஸ் தெரியும். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர்ஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும். அதில் பார்த்தோன்னா சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர் அது மாதிரி இருக்கும். இந்த சிம்பிள் ஸ்டார்ட் ஆகுறதுல மட்டும்தான் நம்மளோட ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர்ஸ்லாம் பின்னாடி நீங்கள் போடணும். மற்றது எல்லாத்துக்குமே கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லாம் ப்ரெசென்ட்னால் அது முன்னாடி வரணும், பாஸ்ட்டில் முன்னாடி வரணும், ஃப்யூச்சரில் முன்னாடி வரணும். ஏன்னா சில டைம் என்ன பண்ணுறாங்க, தப்பாக எழுதிடுறாங்க, கண்டினியூஸ் ப்ரெசென்ட் அது மாதிரி அப்படிலாம் எழுதக்கூடாது. அதுக்காக தான் நான் இது சிம்பிள் ட்ரிக்ஸாக சொல்கிறேன். சிம்பிள் வந்தால் மட்டும்தான் ப்ரெசென்ட்டோ பாஸ்ட்டோ ஃப்யூச்சரோ பின்னாடி போடணும். மற்றது எல்லாமே கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கெலாம் முன்னாடி போடணும். ப்ரெசென்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு நீங்கள் எழுதணும். அதே மாதிரி எல்லாத்துலேயுமே சப்ஜெக்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும், லாஸ்ட்டில் ஆப்ஜெக்ட் வரும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நான் வந்து இங்கே உங்களுக்கு ப்ளூ பெனில் எழுதியிருப்பேன். சப்ஜெக்ட் மட்டும் ஆப்ஜெக்ட் இது ரெண்டுமே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்பயுமே சப்ஜெக்ட், லாஸ்ட்டில் எப்பயுமே ஆப்ஜெக்ட். ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அனதர் திங்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கண்டினியூயஸ் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இந்த கண்டினியூயஸ் என்ற வார்த்தை பாஸ்ட்டு ஃப்யூச்சரில் எல்லாத்துலேயும் வருதா. இதில் பார்த்தோன்னா கண்டினியூஸில் இஸ், ஆம், ஆர்ன்றது பி வேர்ப். இதுலேயும் அதே பாஸ்ட்டில் பார்த்தோன்னா வாஸ், வேர் வரும். ஃப்யூச்சரில் பார்த்தோன்னா வில் பி, ஷால் பி அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அனதர் டிப் என்ன. ஃபஸ்ட்டு டிப் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 1, பர்ஃபெக்ட் வேர்ப் 3 ஃபார்ம். இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருக்கட்டும், இல்லை பாஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கட்டும், இல்லை ஃப்யூச்சரில் பர்ஃபெக்ட் எதில் வந்தாலும் அதில் மட்டும்தான் V3 ஃபார்ம் வரும். அதாவது வேர்ப் 3, அதாவது பாஸ்ட் டென்ஸ் வந்து வரும். இங்கே பாருங்கள், பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் V3 ஃபார்ம் யூஸ் பண்ணுறோமா, பாஸ்ட் பர்ஃபெக்டில் V3 ஃபார்ம் யூஸ் பண்ணுறோமா, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்லேயும் பாருங்கள் V3 ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அது வந்து என்னது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருக்கட்டும், பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கட்டும், இல்லை ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் எது வந்தாலுமே V3 ஃபார்ம் வந்து இதில் பர்ஃபெக்டில் மட்டும்தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. The another thing is continuous and perfect continuous. கண்டினியூஸ் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வேர்ப் 1 ப்ளஸ் ஐஎன்ஜி, வேர்ப் கூட ஐஎன்ஜி வந்து கண்டினியூஸ் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நீங்கள் அதை போய்ட்டு பர்ஃபெக்டில் போடக்கூடாது ஐஎன்ஜி ஃபார்ம், ஓகேவா? ஏன்னா அது வந்து V3 ஃபார்ம் தான் பர்ஃபெக்ட். அப்போது கண்டினியூஸும் பர்ஃபெக்ட் எல்லாத்துலேயும் பாருங்கள், கண்டினியூஸு பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் பாருங்கள் வேர்ப் 1 ஐஎன்ஜி வரும். அதேமாரி பாஸ்ட்டோட கண்டினியூஸ்லேயும் பாருங்கள், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லேயும் பாருங்கள் V1 ப்ளஸ் ஐஎன்ஜி, வேர்ப் 1 ஐஎன்ஜி. அதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் அதுதான் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வேர்ப் 1 ஐஎன்ஜி, வேர்ப் 1 ஐஎஃப்ஜி அப்படின்னு வருதா. இப்போ உங்களுக்கு கிளியராக புரியுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் மட்டும்தான் பீன் வரும். நல்லா பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் கூட பீன் வருது பாருங்கள், ஹேவ், ஹேஸ் பீன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் பாருங்கள் ஹேட் பீன். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வில் ஹேவ் பீன். அப்போ எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட்டாக இருக்கட்டும், ஃப்யூச்சராக இருக்கட்டும், இல்லை ப்ரெசண்ட்டாக எல்லாத்துலேயுமே வந்து பீன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த அனதர் டிப் இஸ், சிம்பிள் பாஸ்ட்டில் மட்டும்தான் V2 ஃபார்ம் வரும், வேறு எதுலேயுமே V2 ஃபார்ம் வரவே வராது. அனதர் டிப் இஸ் ஃப்யூச்சரில் மட்டும்தான் வில் வரும், வேறு எங்கேயுமே வில் யூஸ் பண்ண மாட்டாங்க. வில், ஷால், வில் பி, ஷால் பி, வில் ஹேவ், ஷால் ஹேவ், வில் ஹேவ் பீன். அப்போ ஃப்யூச்சரில் மட்டும்தான். இதே நீங்கள் ப்ரெசன்ட் பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபர் ஆகும். இப்போ கண்டினியூஸில் வந்து சாம், ஆர் யூஸ் பண்ணுவோம், பர்ஃபெக்டில் வந்து ஹேவ், ஆஸ் வரும். அது அப்படியே ஒரு கண்டினியூஷனாக வந்து எதுக்குமே வராது. ஆனால் ஃப்யூச்சரில் மட்டும்தான் வில், ஷால் அது மாதிரி ஃப்யூச்சரில் மட்டும்தான் வரும். இது ஒரு டிப். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் இந்த 5 டிப்பையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக நான் சொன்னதை புரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சரை எப்போ கேட்டாலுமே நீங்கள் வந்து ஈஸியாக எழுதுகிற மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட்டு ஃபஸ்ட்டு எப்பயுமே சப்ஜெக்ட்டு, லாஸ்ட்டில் எப்பயுமே ஆப்ஜெக்ட் வரும். அதே மாதிரி பர்ஃபெக்டில் மட்டும்தான் V3 ஃபார்ம் வரும். கண்டினியூஸ் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் மட்டும்தான் V1 ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் மட்டும்தான் பீன் வரும். சிம்பிள் பாஸ்ட்டில் மட்டும்தான் V2 வரும். ஃப்யூச்சர்னால் மட்டும்தான் வில் வரும். பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் வேர்ப் 1 சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா எஸ் இல்லை இஎஸ் வந்து ஆட் பண்ணணும். கண்டினியூஸில் வந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் ஐஸ், ஆம், ஆர் வந்து யூஸ் பண்ணணும்.
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு பார்த்தோன்னா ஹேவ் ஆஸ் வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஹேவ் ஆஸ் நான் சொன்னது அப்போ நமக்கு டக்குன்னு ஞாபகம் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு வந்தால் பீன் போடணும். ஹேவ் இல்லை ஆஸ் போட்டு பீன் போட்டுடணும். அதேமாரி பாஸ்டில் சிம்பிள் பாஸ்ட் வந்தால் V2ன்னா அதே மாதிரி இஸ் ஆம் ஆர் பார்த்தோம் பி ஃபார்ம் கண்டினியூஸில் ப்ரெசென்ட்டில். இப்போ பாஸ்டில் பார்த்தோன்னா வாஸ் வேற மாறிடும். பர்ஃபெக்டில் ஆட் வந்து எப்போ வரும்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் மட்டும்தான் ஆட் வரும். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஆட் பீன். அதேமாதிரி இன்னும் டிப்பும் கொடுத்தேன். கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் மட்டும்தான் வேர்ப் ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். சிம்பிள்லேயோ பர்ஃபெக்ட்லேயோ வராது. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி தான் ஃப்யூச்சரில் வில்லு ஆப்ஜெக்ட் எல்லாம் சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் நம்ம எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா V1 ஃபார்ம் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் மட்டும் V3 ஃபார்மு. சிம்பிள் பாஸ்ட்டில் மட்டும் மற்றது எல்லாமே வேர்ப் ஒன் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் பாருங்கள் வில் ஆர் ஷால் வரும். கண்டினியூஸ்னால் வில் பி ஷால் பி வில் ஹேவ் ஷால். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் 12 டென்சஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next class.